நீ வசுவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வை. கடவுளே, மங்களம் இப்படி சொல்லிட்டாலே இப்ப நான் என்ன பண்ண போறேன்? வருது, அந்த ஊர்கா ஆர்டரை முடிச்சிட்டேளா? நான் வசுவை மனசார லவ் பண்றேன். எனக்கு அவ வேணுமா? ப்ளீஸ். இங்க நடக்கிறதெல்லாம் நியாயமா? உங்களுக்காவது என் மனசு புரியுதா அத்தை? இத பாரு இனியா, அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஹாய் அத்தை. அம்மா, எல்லாரையும் வர சொல்லியிருந்தீங்களா? எல்லாரும் வந்துட்டோம். என்ன விஷயமா? அர்ஜுன், வாழ்க்கையில எனக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லப்பா. ஆனா இப்ப எனக்கு ஒரு ஆசை, அத நிறைவேற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா, என்னம்மா அது? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதுக்கு தானம்மா எல்லாருமே இருக்கோம். ராஜலட்சுமி மில் கேள்விப்பட்டிருக்கியா அர்ஜுன்? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மில்ல ஏலத்துக்கு வருதுப்பா. எப்படியாவது நாம அந்த மில்ல ஏலத்துல எடுக்கணும். எடுத்துடலாமா, இதுல என்ன இருக்கு? அது பெரிய மில்லு, நிறைய போட்டி இருக்கும். அதனால நீயே முன்னால இருந்து ஏலத்துல கலந்துக்கணும். இந்த பொறுப்பை வேற யார்கிட்டயும் ஒப்படைச்சிடாத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இந்த மில்ல வாங்கணும்னு உங்க அப்பா ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அதனால உன் அப்பாவோட ஆசைய நீதான் நிறைவேற்றி வைக்கணும். மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அந்த மில்ல கண்டிப்பா நம்ம எடுக்கிறோம். சரிப்பா. அதனால நீங்க எந்த கவலையும் படாம போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஓகே வசு, பாப்போலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நம்ம கண்டிப்பா அந்த மில்ல எடுத்துடலாம். சரி. அத்தை, ஏலம் எடுக்க போறப்ப நானும் அர்ஜுன் கூட போறேன். அதெல்லாம் வேண்டாம் இனியா. முதல்ல அர்ஜுனுக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கோ. ஏன் அத்தை? அர்ஜுனுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்குமே. இனியா, என்னோட ஃப்ரெண்டு மங்களும் உன்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? உன்னை விட வசுதான் அர்ஜுனுக்கு எல்லா விதத்திலயும் சரியான பொருத்தமா. அந்த அளவுக்கு இருக்கு நீ அர்ஜுன் கிட்ட நடந்துக்கிற லட்சணம். முதல்ல நீ அர்ஜுனுக்கு பிடிக்கிற மாதிரி இரு. அப்பதான் அர்ஜுன் மனசுக்குள்ள இப்ப வசு இருக்கிற மாதிரி நீ இருக்க முடியும். புரியுதா? அர்ஜுனுக்கு பிடிக்கணுமாமே, பிடிக்க வைக்கிற. ஏண்டி இனியா, உன் மூஞ்சி ஏண்டி முக்கா முழத்துக்கு சுருங்கி இருக்கு? பாட்டி, அந்த மங்கள மாமி என்னடான்னா நம்ம அத்தை கிட்ட நான் அர்ஜுனுக்கு பொருத்தமே இல்லாதவ, அந்த வசுதா ரொம்ப பொருத்தமானவன்னு போட்டு விட்டுருக்காங்க. அப்படி போடு அருவாள. உன் ராசிக்கு வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் எதிரின்னு பார்த்தா வெளியே இருக்கிறவங்க சூனியத்தை சூட்கேஸ்ல வச்சு அனுப்புறாங்களே. அப்போ மங்கள மாமி உன் ஆசைக்கு மங்களம் பாடிட்டா. அப்படிதானே பாட்டி? யாரு என்ன சொன்னாலும் நான் அர்ஜுனை விடவே மாட்டேன். இந்த வீட்டுக்கு நான் தான் மருமக. நாளையில இருந்து நான் அர்ஜுன் கூட ஆபீஸ்க்கு போறேன். அந்த வசுவை விட நான் தான் ஆபீஸ்ல பெஸ்ட்னு அர்ஜுன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, ரோஷம் அப்படியே பொத்திக்கிட்டு வருதுடி உனக்கு. பாத்து பாத்து ஆடி வெள்ளம் ஆத்துல அடிச்சுக்கிட்டு போனாலும் சோத்துல பாயாதுடி. பாட்டி, நீ வேணா பாரு, அர்ஜுனுக்கு நான் தான் சூப்பர் பொருத்தம்னு எல்லார் வாயாலையும் சொல்ல வைக்கிறேன். ஐயோ, அப்படி சொல்லிடி என் சிங்க பொண்ணே. இப்பதாண்டி நீ ஏன் பேத்தி மாதிரி பேசுற. இந்த பாரு, நீ சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சு காட்டிடு. செஞ்சு காட்டுறேன் பாட்டி. அப்பா சொல்லுங்கப்பா. வசு, இன்னைக்கு உங்க அம்மாவோட பர்த்டேமா? தெரியும்பா, காலையிலேயே விஷ் பண்ணிட்டேன். சரிம்மா,
நீ பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா அம்மாவை அழைச்சிட்டு கோயில் போயிட்டு வந்துடலாமா? ஓகேப்பா, நான் அர்ஜுன் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுறேன். நீ நேரா நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்துற. நீ வர்றேன்னு அம்மா கிட்ட சொல்லல, அது அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓகே? சரிப்பா. என்ன சொல்லி பெர்மிஷன் கேட்கறது? அம்மா பிறந்த நாள்னு சொல்லலாமா? வேணாம், ஏதாவது பொதுவான காரணம் சொல்லி பெர்மிஷன் எழுதி உத்தமன் கிட்ட கொடுத்துருவோம். அதேதான். உத்தமன், சொல்லுங்க மேடம். எனக்கு பர்சனலா ஒரு வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும். இந்த லெட்டர் அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்துறீங்களா? சரிங்க மேடம். அது என்னாலும் சரி, அந்த மில்லு எனக்கு கன்ஃபார்மா வேணும். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க உத்தமன். வசுந்தரா மேடம் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஏதோ பர்சனல் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்ப கிளம்புனாங்க? இப்பதான் கிளம்புனாங்க தம்பி. பசு, எல்லாரும் உட்காருங்க, வேலையை பாருங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க கிளம்பிட்ட? பர்சனல் ஒர்க்னு சொன்னேன்ல. அது என்ன எனக்கு தெரியாம ஒரு பர்சனல் ஒர்க்கு? பர்சனல் ஒர்க்னா பர்சனல் ஒர்க் தான். அதான் என்னங்கிற. எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சாகணும், சொல்லு. சொன்னாதான் இங்க இருந்து அனுப்புவேன். இன்னைக்கு என் அம்மாவோட பர்த்டே, அதான் கோயிலுக்கு போகலான்னு. பர்த்டேவா? வாவ், சூப்பர் பசு. ஆண்டிக்கு பர்த்டே வா. ஹாப்பி பர்த்டே. அம்மாவுக்கு. ஆமா, ஆண்டிக்கு பர்த்டே. ஆமா. ஏன் வசு என்கிட்ட இருந்து மறைச்ச? நீங்க என்ன சொல்வீங்களோ நினைச்சுதான் நான் சொல்லல. இதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? ஆண்டிக்கு பர்த்டேங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயம். இந்த பார் வசு, இன்னைக்கு ஆண்டியோட பர்த்டேவை ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணிடலாம். ஐயோ அர்ஜுன் சார், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதுக்காக தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. நாங்க வீட்ல கேசரி செஞ்சு சாப்பிட்டுட்டு சிம்பிளா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். கேசரியா? நோ 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 நோ, அதெல்லாம் முடியவே முடியாது. ஆண்டி பர்த்டேவை அவங்க லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு செலிப்ரேட் பண்ணலாம். இல்ல அர்ஜுன் சார், நீ எதுவும் பேசாத. தம்பி நான் உங்ககிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் இரு. என்ன உத்தமன், சொல்லுங்க. என்ன தம்பி மறந்துட்டீங்களா? இன்னைக்கு லட்சுமி மில்லோட ஏலை இருக்கு. அந்த மில்லை எப்படியாவது ஏலத்துல எடுத்தே ஆகணும்னு அம்மா சொன்னாங்கல்ல. எஸ் எஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஆனந்த் கூட்டு ஏலத்துக்கு போயிட்டு ஏலத்தை வெற்றிகரமா முடிச்சிருங்க. தம்பி, அம்மா உங்களை தானே கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஐயோ, நான் ஆனந்த் கிட்ட பேசிக்கிறேன். ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? நான் கிளம்புறேன். பை 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 பை. தம்பி வா வசு வா. அம்மா எவ்வளவு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துல எடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. இவரு இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காரு, எப்படி சமாளிக்கிறது? சரி, சின்ன தம்பியை வச்சு சமாளிப்போம். வேற என்ன பண்றது? இவரு எங்க போறாரு? ஆனந்த், அர்ஜுன் எங்க போறாரு? தெரியலையே. சரி வாங்க உள்ள போவோம். உத்தமன், சொல்லுங்க மேடம். வசுவும் அர்ஜுனும் எங்க போறாங்க? அது ஏதோ முக்கியமான மீட்டிங்னு பேசிட்டு இருந்தாங்க மேடம். அதான் 2 பேரும் போறாங்க. ஏலம் எடுக்கிறதுக்கு அர்ஜுனை போக சொல்லி அத்தை சொல்லியிருந்தாங்கல்ல. அதை விட அப்படி என்ன முக்கியமான மீட்டிங் இருக்க போகுது? அது என்னன்னு தெரியல மேடம். தம்பி, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாமா? சரி ஓகே. நானும் வரேன், வாங்க. ஹலோ ஆண்டி, நான் அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ தம்பி. ஆண்டி, இத்தனை வருஷமா உங்களுக்கு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த பர்த்டே எல்லாம் ஹாப்பியா இருந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு போறதும் கேசரிய சாப்பிடுறதும் அவ்வளவுதான்.
தம்பி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல தம்பி. அத புரிய வைக்கிறதுக்காகத்தான் உங்க பர்த்டேவை சும்மா கிராண்டா செலிப்ரேட் பண்ணி தூள் கலப்பலாம் ஆண்டி. ஐயோ அதெல்லாம் வேணாம் தம்பி. ஐயோ சும்மா இருங்க ஆண்டி. நீங்க வசுவோட அம்மா. நீங்க உங்க பர்த்டேவை கொண்டாடாம வேற யாரு பர்த்டேவை கொண்டாட போறோம்? ஐயோ தம்பி சொன்னா கேளுங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. நோ 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 நோ. நீங்க எதுவும் பேசக்கூடாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்ற துணி கடைக்கு டைரக்டா வந்துருங்க. அங்க உங்களுக்கு Dress எடுக்க போறோம். என்னது? நான் இப்ப லொகேஷன் மேப்பை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகேங்களா? பாய் ஆண்டி. பாய். ஹாப்பி பர்த்டே. தம்பி தம்பி சொன்னா கேளுங்க தம்பி. வசு உனக்காக தான். உனக்கு ஹாப்பி தானே? அர்ஜுன் சார் எதுக்கு சார் இதெல்லாம்? கம்முனு வசு. அம்மாவோட பர்த்டே, ஐ மீன் ஆண்டியோட பர்த்டே நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான். என்ன தம்பி என்ன யோசனை பண்றீங்க? இல்ல அண்ணா வரல, அதான் ஒரே தயக்கமா இருக்கு. அட என்ன தம்பி நீங்க அதான் என்ன அமௌண்ட்ல ஏலத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன வாங்க பாத்துக்கலாம். அட தைரியமா வாங்க தம்பி பாத்துக்கலாம். ஹலோ ஆனந்த். ஹலோ சார். அர்ஜுன் வரலையா? அண்ணா வந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே. சொல்லினியா? இளமாறன், லக்ஷ்மி மில்லோட ஏலம் லக்ஷ்மி மில்லையே நடக்குது. நான் ஆனந்த் கூட இங்கதான் இருக்கேன். அதுக்கு என்ன நீயா? அதுக்கு என்னவா? அந்த அர்ஜுனை ஏலத்துக்கு போ சொன்னா அவரு ஏலத்துக்கு வராம வசு கூட ஊர் சுத்த கிளம்பிட்டாரு. எப்படியாவது இந்த ஏலம் அவங்க கைய விட்டு போயிடுச்சுன்னா இந்த விஷயத்துல அத்தைக்கு வசு மேல ரொம்ப கோபம் வரும். அப்புறம் வசுவ நிச்சயமா வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. அப்புறமா வசு உங்களுக்கு தான். சரி, நான் பக்கத்துல தான் இருக்கேன். இதோ உடனே வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம். சார் ப்ராப்பர்ட்டிக்கான டான். ஓகே ஓகே சரி, எழுத்து ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். லட்சுமி பிரபா அப்படிங்கிற பாரம்பரியமிக்க மில் இன்னைக்கு ஏலத்துக்கு வந்திருக்கு. அதோட மொத்த சொத்து மதிப்பு என்னன்னு உங்ககிட்ட இருக்கிற கொட்டேஷன்லயே இருக்கு. இப்ப ஆரம்பிக்கலாம். மில்லோட ஆரம்ப தொகை 1 கோடி ரூபா. ஏலத்தோட ஆரம்ப தொகை 1 கோடி. தம்பி முதல்ல நீங்க அமௌண்ட்டை கேட்டு அசத்துங்க. 1 கோடியே 20 லட்சம். 1 கோடியே 20 லட்சம். 1.5 கோடி. 1.5 கோடி. 2 கோடி. 2 கோடி. 2.5 கோடி. 2.5 கோடி. 3 கோடி. 3 கோடி. வசு என்னம்மா இதெல்லாம்? நான் சொன்னேம்மா, அர்ஜுன் சார் தான் கேட்கவே இல்லை. ஐயோ ஆண்டி, பர்த்டேங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது. அது நல்லா கோலாகலமா கொண்டாட வேண்டாமா? வாங்க. ஓகே சார். அர்ஜுன் தம்பி, என்னது கடையை போட்டுறாங்க? சார், ஆண்டி பர்த்டே கொஞ்சம் சம்திங் டிஃபரெண்டா பண்ண வேண்டாமா? நாம செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் ஸ்பெஷலா தான் இருக்கும். என்ன புரியலையா? இந்த கடையில நம்ம மட்டும் தான் ஷாப்பிங் பண்ண போறோம். வேற யாருக்குமே அட்மிஷன் கூட கிடையாது. என்ன வசு இதெல்லாம்? 4 கோடி. 4.25 கோடி. 4.25 கோடி. 4.5 கோடி. அம்மா வேற கால் பண்றாங்க. 4.5 கோடி. உத்தமன், அம்மா கால் பண்றாங்க. இப்ப என்ன பண்றது? நேரம் இருக்குல்ல தம்பி, எதையாவது சொல்லி சமாளிங்க. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன ஆனந்த், ஏலம் எப்படி போயிட்டு இருக்கு? அர்ஜுன் இந்த நேரம் பிஸியா இருப்பான், அதனாலதான் உனக்கு போன் பண்ணேன். நமக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்குமா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்க முடிச்சிடுறோம். சரி ஆனந்த், வச்சிடுறேன். ஓகே. சரிம்மா.
அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், பாபு வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க வாங்க. அர்ஜுன் சார், நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லா கஸ்டமரையும் வெளியில அனுப்பிச்சிட்டு உங்களுக்காகவே இந்த ஃபுல் ஃப்ளோரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல் ஏசி. வருது. மேடம் யாரு, ஒய்ஃபா? ஐயோ, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. மேரிமா, ஒரே கூல் ட்ரிங்க்ஸ் 2 ஸ்டாப் போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. டேய் பாபு, ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? ஐயோ, அவங்க என் வைஃப் இல்ல. உங்க வைஃப் இல்லையா? ஆமா. அப்ப எப்ப கல்யாணம்? ஐயோ, அதான் கல்யாணம் ஆகலன்னு சொல்றேன்ல. அப்ப கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐ மீன், எனக்கும் கல்யாணம் ஆகல, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகல. ஓகேவா? அப்ப யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க? ஐயோ, பஸ்ஸோட அம்மாக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. அவங்களுக்கு தான் Dress. அம்மாவுக்கு பிறந்த நாளா? ஆமா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சாரி சார், நான் கொஞ்சம் மாடர்னானவன். ஓகே, இட்ஸ் ஓகே. அம்மாவோட கலருக்கு என்ன மாதிரி புடவை எதிர்பார்க்கறீங்க? பாபு, உன் கடையில இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ்ல இருந்து, அதாவது பனாரி, பட்டோலா, பைத்தனி, டன்சாரி, போச்சம்பள்ளி, சம்பல்புரி, பாகல்புரி சாரி, சந்தேரி சாரி, துஷார் சாரி, டபு சாரி, சம்தானி, பந்தானி சாரி, கட்வால் சாரி, சுங்கிடி சாரி, அசாம் சில்க், துஷாரு, முகா சில்க், சம்பல்புரி, கசவு சாரி, டாக்கா சாரி, மைசூர் சில்க், லஹேரியா சாரி, கந்தா சாரி, கோடாடோரியா சாரி, சிக்கன்காரி சாரி, புல்காரியா சாரி, காஞ்சி பட்டு, ஆரணி பட்டு, பனாரஸ் பட்டு, பெருமாள் பட்டு. மேரி, சாருக்கு மூச்சு வாங்குது, வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாமா. ஓகே சார். சார், துன்பப்பட்டு, துயரப்பட்டு, காலாப்பட்டு, வேப்பம்பட்டு விட்டுட்டீங்க. அர்ஜுன் சார், வரும்போது என்ன சமுத்திரக்கணி சார் படம் பார்த்துட்டு வந்தீங்களா? பாபு, வேணாம் பாபு. அது சரி, இவ்வளவு புடவை பேர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? பாபு, உனக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? கர்மம் முடிச்ச அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். லவ் மேரேஜ்னா உன் லவ்வருக்கு எப்படிலாம் புடவை எடுக்கணும்னு எல்லா டீடைலும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வசு? பாபு, சாரி எடுக்கலாம் வா பாபு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். மேரி, ஆனந்த், ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துடுறேன். 5 கோடி 5 கோடி 5 கோடி 5 லட்சம். 5 கோடியே 5 லட்சம். இளமாறன், ஏல ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. எப்படியாவது ஆனந்த ஏல எடுக்க விடாம பண்ணிடுங்க. ஆமா, ஆனந்த் எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் ஏலம் எடுப்பாருன்னு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆனந்த் மட்டும் இந்த ஏலத்தை எடுக்கவே கூடாது. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஆமா சார், இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி 10 கோடிக்கு மேல போகாது. ஆனா இருந்தாலும் 25 கோடி போனாலும் ஏலத்தை எடுத்துருவேன். எப்படி சார், என்ன சார் சொல்றீங்க? 10 கோடிக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி 25 கோடிக்கு? ஆமா சார், அது நேத்து விஷயம் சார். இன்னைக்கு அதோட ஒர்த்தே மாறிடுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்க எம்டி லேண்டும் சர்வே நம்பர்ல இல்லாததுனால இந்த ஏலத்தோட சேர்த்து வருது. அதுவும் இல்லாம ஏதோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இதுக்கு பக்கத்துல வரப்போதான். அதோட இதுக்கு மதிப்பு 30 கோடிக்கு இருக்கும். 25 கோடினாலும் நான் எடுத்துருவேன். காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. அம்மா, அர்ஜுன் சார், நீங்க கேக்குற கலெக்ஷன் ஃபுல்லா வேணும்னா நான் மில்லு தான் ஆரம்பிக்கணும். ஆனா நீங்க சொன்னதுல பாதி என்கிட்ட இருக்கும். ஆனா சிட்டில இருக்கிற பெஸ்ட் கலெக்ஷன் என்கிட்ட இருக்கு. பாருங்க, செலக்ட் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். வாங்க, வாங்க. இல்ல சார், ஆன்ட்டிக்காக நீங்க செலக்ட் பண்ணுங்க. நானா? பண்ணுங்க சார். பசு, உங்க அப்பா எப்படி செலக்ட் பண்றாரு பாரு. அர்ஜுன் சார், பேசாம இருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பிங்க் கலர் தான் செலக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அது லவ் இருக்குல்ல, உங்க அப்பாக்கு உங்க அம்மா மேல லவ் இருக்குல்ல, இல்லையா? இது நல்லா இருக்கு. பசு பிங்க் எடுத்துட்டாரு. சொன்னா இது நல்லா இருக்குல்ல துளசி? ஆண்டி, சூப்பரா இருக்கு. போய் கட்டிட்டு வாங்க, அப்பதானே சார் சொல்ல முடியும். பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம் தம்பி. மேடம், போங்க, சாரிய வியர் பண்ணுங்க மேடம், அப்பதான் நல்லா இருக்கும். மேரி, மேடம்க்கு ட்ரையல் ரூம் காட்டுமா? ஓகே சார். போங்க 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 போங்க. இங்க என்னமோ ஓடுது. அர்ஜுன் சார்,
இதெல்லாம் எதுக்கு? வசு உனக்கு இதெல்லாம் தெரியாது வசு. என்ன உங்க அம்மாக்கு பிறந்த நாள். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஏன் எல்லாத்துக்கும் கோவப்படுறா? ஏதாவது பண்ணணுமே. ஆண்டி வந்துட்டாங்க. வாவ் ஆண்டி, சூப்பர் ஆண்டி. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? வசு கட்டியிருந்தா கூட இப்படி இருந்திருக்காது. உண்மைதானே வசு? ஆண்டி சூப்பர் ஆண்டி. ரொம்ப ஓவரா பேசாதீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன் வசு? என்ன சார் டிஸ்கஷன்? பாபு. ஓகே. ஆண்டி என்னங்க இது நல்லா தானே இருக்கு? நல்லாதான் இருக்கு, ஆனா உனக்கு கொஞ்சம் டல்லா காட்டுது. டல்லா இருக்கா? அப்ப வேற பாருங்க. அங்கிளோட மனசு கஷ்டப்படுது இல்ல? வேற பாருங்க ஆண்டி. பிரைட்டா பாருங்க, நல்லா பிரைட்டா பாருங்க ஆண்டி. பிரைட்டா பாருங்க ஆண்டி. இப்ப பாருங்க, ஃபுல்லா பிரைட்டான சரியா எடுத்து போடுறேன். கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணணும். சார் நீங்க வாங்க, செலக்ட் பண்ணுங்க. இது நல்லா இருக்கு. அப்புறம் என்ன ஆண்டி? உடனே போய் கட்டிட்டு வாங்க. போங்க. மேரி மேடம் ட்ரையல் ரூம் கூட்டு போமா? போங்க மேடம். அர்ஜுன் சார் நீங்க ஆரம்பிங்க. வசு உண்மையிலே பிரைட்டா இருக்கும் வசு. அஞ்சேகால் கோடி. 5.5 கோடி மச்சான். 5.5 கோடி. எப்போ வந்தீங்க? இந்த ஏலம் நடக்கிறது எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. ஆனா மீட்டிங் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான். ஓகே. பஸ் ஆண்டி வந்துட்டாங்க. ஆண்டி காஞ்சி காமாட்சி எல்லாம் இல்ல, அதை விட வேற லெவலு. பஸ்லாம் வாய்ப்பே இல்ல, கிட்டே நிக்க முடியாது. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா பஸ் உண்மைதான். உனக்கு என்ன டவுட்? ஆண்டி சூப்பர் ஆண்டி.